ஹாய் தளபதி படையானவருக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. வைத்திலிங்கம் அவர் பண்ண ஓபிஎஸ் இருந்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தளபதி படையில் இணைய போகிறாரு. அவருக்கு அரசியல் அனுபவம் நிறைய இருக்குது. அவர் வந்து இணையதால் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இன்னும் கூடுதலான ஒரு பலன் பெறும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கப்படுகிறாங்க. இது ஒரு சூப்பரான செய்தி. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள பற்றி சில விமர்சனங்களை பார்க்கலாம். அதாவது டிடிவி தினகரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டியில் ரொம்ப நாள் இல்லை, இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேட்டி அளிச்சிருந்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தார். இன்னும் பாஜக அவங்கள எதிர்த்து தான் இருக்காங்க. ஓகே சரி, இன்னும் ஒரு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் மீது. வரட்டுங்க, எவ்வளோ விமர்சனம் வேணாலும் வரட்டும். அதை பற்றி நம்ம தளபதி அவர்கள் சமாளிக்கிறதுக்கு இருக்காங்க. அண்ணனோட ஸ்பீச்சு பயங்கரமாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கழகத்தில் யார் யார் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போகுது. ஜனநாயகன் படமும் வரப்போகுது. ஆடியோ லான்ச்சர் ரிலீஸ் ஆக போகுது, பிளாஸ்ட் ஆக போகுது எல்லாமே. இது எல்லாம் முடிஞ்ச உடனே அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட மனைவி அவங்க வந்து சேர போகிறாங்க. அதுவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. விஜய் எங்கள் வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அரசியலில் எதுவும் இல்லை, மாறிட்டே தான் இருக்கோம். இன்னும் சில நாட்களே தாங்க உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்டம் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. ஜனநாயகன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பாக தமிழக அரசியலில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு தளபதி அவர்கள் மாஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக தளபதி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.